என்ன கமலேஷ் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? உங்க ஆள் கழுத்துல தாலியை கட்டுங்க. ஸ்னேகா, பாண்டா ஸ்னேகா. அம்மா ப்ளீஸ், நீ எதுவும் பேசாத. எனக்கும் தாலிக்கும் 7ஆம் பொருத்தம். என் கழுத்துல தாலி ஏறவே ஏறாது போல இருக்கு. விதி அமெரிக்கால இருந்து வீசா வாங்கின்னு இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து கால் டாக்ஸி பிடிச்சுன்னு நம்ம அதுக்கே வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. நான் ஒரு அதிர்ஷ்டக்கட்ட. ஸ்னேகா, எப்படியும் பொண்டாட்டி, நாங்க ராத்திரி பூரா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எப்படி உன்னை புரிஞ்சிட்டு இருக்கா பாரு. கமலேஷ், நான் வரல. ஏன்? என்னால நடக்க முடியறது இல்ல. சரி, தூக்கிட்டு போறேன். அண்ணே போன். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். என்னடா, எனக்கிட்டே தொழில் கற்றுக்கிட்டு எனக்கிட்டே வேலை காமிக்கிறானா? கொலை பண்ணி போடுவேன், கொலை. சொல்லி வை. அப்புறம் பேசுகிறேன். என்னாச்சு? எல்லா தகவலும் சேகரிச்சுட்டேண்ணே. சொல்லு. செங்கல்வராயனை கொலை பண்ண முகேஷ் அனுப்பணும். முகேஷும் சுட்டான். செங்கல்வராயனுக்கு கையில் அடிபட்டிருக்கு. அந்த நேரத்தில் போலீஸ் முகேஷை துரத்திருக்கு. அவங்களும் முகேஷை சுட்டிருக்காங்க. முகேஷுக்கும் அடிபட்டதா தகவல். முகேஷை சுட்டுட்டாங்களா? ஆமாண்ணே, அது மட்டும் இல்லை, நேற்று ராத்திரி நம்ம ஏரியாவில் இருக்கிற ஜேகேபி ஹாஸ்பிட்டலில் செங்கல்வராயனோட ஆட்கள் கலாட்டா பண்ணியிருக்காங்க. செங்கல்வராயனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. அவன் பொழைச்சிக்கிட்டான். நம்மால் முகேஷை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. போலீஸ் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முகேஷ் கிடைக்கல. இதெல்லாம் நம்ம செஞ்ச வேலை தானே. செங்கல்வராயன் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் அடிபட்ட புலி. சீண்டி விட்டுட்டான். முகேஷ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். நமக்கு தான் பிரச்சனை. அண்ணே, முகேஷ் ரொம்ப விசுவாசமான ஆள்ண்ணே. அவனை சந்தேகப்படாதீங்க. முகேஷ் எங்கே போயிருப்பான்? நேற்று நைட்டு தான் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணேன். யாரோ ஒரு பொண்ணு எடுத்து பேசினான். அப்புறம் கட் ஆயிருச்சு. செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அண்ணே, அவன் தப்பிச்சு போகும்போது செல்போனை தவற விட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிருக்கணும். இருக்கலாண்ணே. எப்படி நடந்தாலும் நமக்கு தான் ஆபத்து. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். முகேஷை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி? கவிதை. ஸ்னேகா இருந்திருந்தா இந்நேரம் இந்த கவிதைய ராகமா பிரிச்சு பாட்டா பாடியிருப்பா. ஆனா அவளுக்கு கல்யாணம். இனிமே அவ வரமாட்டா. என் கவிதைகள் முற்று பெறாம என்னுடைய சேர்ந்து அழிய வேண்டியதுதான். வாரமையா. ஐயா, முகத்துல சோர்வு தெரியுது. பசி எடுத்துருச்சா? நான் லேட்டா வந்துட்டேனா? இது பசியினால ஏற்பட்ட சோர்வு இல்ல ராமையா. என் கவிதைகளை ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால ஏற்பட்ட சோர்வு. ஐயா, இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மனுஷனா ஆயிட்டீங்களா ஐயா? சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. வேண்டாம் ராமையா, பசி இல்லை. Is it? அப்படியா? நிஜமாவா? ஓகே. ஸ்னேகா கல்யாணம் நின்னு போச்சான். என்னங்கய்யா இப்படி ஆகி போச்சு? அப்படி நடக்கணுங்கிறது தான் விதி. பாவங்கய்யா அந்த பொண்ணு.
எத்தனை சோதனைகளை தான் தாங்கும். கமலேஷ் மூலமா ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதுவும் இப்போ தலையில விழுந்த பாறாங்கல்லாம் ஆயிப்போச்சு. ஸ்னேகா பாவம்தான். கல்யாணம் எப்படி நின்னுச்சு தெரியல ராமையா. கோவிலுக்கு மாப்பிள்ள வரவே இல்லையா? ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு. ஐயா, அதுல நம்ம அம்மாவும் செந்திலும் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதியா. அப்படியும் இருக்கலாம். ஐயா, அம்மாவை பத்தி நான் சொன்னது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இல்ல ராமையா, உண்மை எப்பவுமே வலிக்கும். நீ உண்மையை தைரியமா பேசுறேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை எப்பவுமே என் கூட வச்சிருக்கேன். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் ஸ்னேகாவை உடனே பார்க்கணும், அவளோட பேசணும், அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டேன்னு அவளுக்கு தகவல் கொடுத்துரு. ஐயா, இப்ப சூழ்நிலை சரியில்லை, ஏற்பாடு பண்றேன். சாப்பிடுங்க ஐயா. இந்தாங்க. மகேஷ், ஸ்னேகாவோட கல்யாணத்தை இப்ப எப்படி நிறுத்துவீங்கன்னு பாக்குறேன். மகேஷ், ஒண்ணுமே சாப்பிடல. அதான் வந்தோடனே கொடுத்தியே ஒரு பெரிய விருந்து. வயிறு நிறைஞ்சு போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் இந்த பாலாவது குடிங்க. ஒன்றும் தேவையில்லை. மகேஷ் ப்ளீஸ், வெறும் வயித்துல படுக்காதீங்க, குடிங்க. ஹலோ, நான் ரோஜா பேசுறேன். ஓ, நீயா? நீ என்னம்மா திட்டம் போடுற? ஸ்னேகா கல்யாணத்தை கட்டாயமா நிறுத்திடுவேன்னு மகேஷ் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நீ என்ன பண்ண போற? பிராயச்சித்தம் மாமா. மகேஷ் ஸ்னேகா கமலேஷ் கல்யாணத்தை நிறுத்துற ஐடியால தான் இன்னும் இருக்காரு. அதான் அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் அவர் எந்திரிக்க மாட்டார் மாமா. அவர் வெளியில எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க கமலேஷ் ஸ்னேகா கல்யாணத்தை நிம்மதியா முடிங்க. ஓம் கணநாஹம் த்வா கணபதிகம் மவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரமஸ்ரமம் ஜேஷ்டராஜம் ब्रह्मणस्पदहानः शृण्वन्नोदविश्रेदसादनम् वागर्तादिजम्मर्तो वागर्तप्रतिवत्रजे जगदपितरोः वन्दे पार्वती परमेश्वरम् एकदन्ताय மகேஷ், காலம் எல்லாம் உங்களையே நினைச்சு வாழ்ந்த எனக்கு ஏன் மகேஷ் இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறீங்க? நீங்க நல்லவரும் கெட்டவரும் நான் உங்க கூடயே வாழ்ந்திருப்பேனே. இப்ப மனசுல உங்களை நினைச்சுட்டு நான் எப்படி கமலேஷ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நமக்குள்ள இருக்கிற பந்தத்தை நான் எப்படி மகேஷ் மத்தவளுக்கு புரிய வைப்பேன்? தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன். ओम सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति
ஓம் சுமுகாய நமஹ. முகூர்த்தத்துக்கு நாழி ஆகிறது. பொண்ணை அழிச்சிட்டு வர சொல்லுங்க. ஸ்னேகா ஏண்டி கூற புடவையை கட்டின்னு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த கன்றாவி புடவை கட்டின்னு எழுதுன்னு இருக்க. இந்த இதை ஒத்திக்கோ. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் ஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விஜயராஜாய நமஹ. விநாயகாய நமஹ. ஓம் நமகரவே நமஹ. ஓம் கணாதக்ஷாய நமஹ. ஆலச்சந்திராய நமஹ. கல்யாண பொண்ணு வந்தாச்சு. வாமா வா 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 உட்கார் உட்கார். மகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. என்ன கமலேஷ் ஸ்னேகா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தெரியுதா? மனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருத்யதா மகாகணபதயே நமஹ. தூபம் சமர்ப்பயாமி பிரத்யக்ஷ தீபம் சமர்ப்பயாமி முகீபலசமாயுக்தம் நாகம். அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதப்பா, நீ முதல்ல தாலியை கட்டு. ஓம் கௌரி விமாஜ சலிலானி தக்ஷத்யே கபதே விபதே ச சதுஷ்பதே வைதிகம்மா யாரும் தான் பாருங்களேன். ஐயோ நான் மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த அந்த கடங்கார பையன் மகேஷ் தான் வந்திருப்பான். கமலேஷ் சீக்கிரம் தாலி கட்டுவா. மந்திரத்தை சொல்லும் போல நீங்க என்ன சொல்றது நானே சொல்றேன். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா. சீக்கிரம் கட்டுப்பா. என்ன தெரியல? நான் தான் கமலேஷ், உங்க சுவாதி. இது என்னம்மா புது குழப்பம்? யாருமா நீ? நான் கமலேஷோட காதலி. சார், நானும் கமலேஷும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஒரு காலகட்டத்துல எங்களை சேர விடாம எங்க அப்பா ப்ளே பண்ணிட்டாரு. அவரை நம்பி கமலேஷ் என்ன சந்தேகப்பட்டுட்டாரு. நானும் கமலேஷ் வெறுத்துட்டு யுஎஸ் போயிட்டேன். உங்க அப்பா? அவர் இறந்துட்டாரு கமலேஷ். 2 வாரம் ஆச்சு. ஐம் சாரி. சாகர தருவாயில தான் நம்மளை பிரிக்க அவர் போட்ட சதி நாடகத்தை சொல்லி மன்னிப்பும் கேட்டாரு. நீயும் கமலேஷும் சேர்ந்து வாழணும், இதுதான் என் கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டாரு. நான் நேத்து ராத்திரி தான் சென்னை வந்தேன். கால் டாக்ஸில ஒவ்வொரு இடமா விசாரிச்சு உங்களை தேடி கண்டுபிடிக்க நேரம் ஆயிடுச்சு. ஆமா, வந்ததும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன விசேஷம்? கமலேஷ்க்கு கல்யாணம். என்னது? கமலேஷ்க்கு கல்யாணமா? யாரோட? நான் சொல்றேன். உன்னோட தான். உனக்கும் கமலேஷ்க்கும் தான் கல்யாணம். ஸ்னேகா. அம்மாடி. ஸ்னேகா. யாரும் பேச வேண்டாம். இவ்ளோ நேரம் நீங்க எல்லாரும் சொன்னதை நான் கேட்டேன். இப்ப நான் சொல்றத நீங்க கேட்டுக்கோங்க. ஏன் காதல் பலமானதா இல்ல இவ காதல் பலமானதான்றது இங்க முக்கியம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச எங்க 2 பேரோட காதலுமே பலமானது, உண்மையானது. இந்த இடத்துல
எங்க 2 பேரோட காதலுமே ஜெயிச்சிருக்கு. அப்ப நீங்களும் இவரை காதலிச்சீங்களா? இல்லம்மா, இது வேற விஷயம். ஆனா உன் காதல் உண்மையானதுன்றத நீ நிரூபிச்சிட்ட. ட்ரெயினை விட்டுட்டாலும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஓடிய போய் சேர்ற மாதிரி உன் காதலை நீ தேடி ஓடி இங்க வந்துட்ட. என்ன கமலேஷ் அப்படியே நின்னு இருக்கீங்க? உங்க ஆள் கழுத்துல தாலியை கட்டுங்க. ஸ்னேகா, பாண்டா ஸ்னேகா. அம்மா ப்ளீஸ், நீ எதுவும் பேசாத. எனக்கும் தாலிக்கும் 7ஆம் பொருத்தம். என் கழுத்துல தாலி ஏறவே ஏறாது போல இருக்கு. விதி அமெரிக்கால இருந்து வீசா வாங்கன்னு இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து கால் டாக்ஸி பிடிச்சுன்னு நம்ம அதுக்கே வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட. கமலேஷ், என்ன பண்ண சொல்றீங்க மாமி? கமலேஷ், சுவாத்தியை நீ இன்னும் நேசிக்கிறியாப்பா? எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியலப்பா. அப்ப கேள்வியை தான் நம்ம மாத்தி கேட்கணும். சுவாத்தியை நீங்க மறந்துட்டீங்களா கமலேஷ்? இல்ல ஸ்னேகா, நான் இன்னும் நினைக்கிறேன். நான் ஓட்டுற பைக்ல இருந்து நான் போட்டுட்டு இருக்க சட்டை வரைக்கும் எல்லாமே அவன் வாங்கி கொடுத்த காதல் பரிசு தான். ஒவ்வொரு நிமிஷமும் அது எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கு. காதலை இதை விட தெளிவா யாராவது சொல்ல முடியுமா? பதில் சொல்லுங்க மாமா. இப்படி வாமா. என்ன? கமலேஷ்க்கும் உனக்கும் கல்யாணம் எப்போ? இப்பதான். ஐயோ, நான் எந்த ஏற்பாடும் பண்ணலையே. தேவையில்லம்மா. உன்னை கட்டின புடவையோட கமலேஷ் ஏத்துக்க தயாரா இருக்காரு. ஸ்னேகா சொல்றது கரெக்டுப்பா. கமலேஷ், சுவாதி கழுத்துல தாலி கட்டுப்பா. மாமி, நன்னா இருப்பா. சௌக்கியமா சந்தோஷமா அமோகமா இரு. நான் நன்னா நிறைஞ்ச மனசோட வாழ்த்துறேன். இங்க யார் பேர்லயும் தப்பு இல்லை. யார் யாருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதானே நடக்கும். வாமா. அது இல்லைங்க, மத்த எல்லா விஷயத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்ப வா. வா. உட்காரு. கமலேஷ், உட்காருமா. கமலேஷ், வாப்பா, வா, வா. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणी नमोस्तुते महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् मांगल्यं तद्ददानेन मम जीवनहेतुना कंठे बद्धानि सुभगे ओम सरदां शतं मांगल्यकारणो शुभमुहूर्तोऽस्तु सदेन्द्रज आजस्येवेन्द्रजे प्रतिष्ठति धनं धान्यं वशं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. ஓகே ரோஜா, ரோஜா வா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு காலையில கரெக்ட் டைம்ல கமலேஷ் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சா? அப்பாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்தது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். ஓஹோ, அதுக்கு இதான் அர்த்தமோ? எனக்கு தெரியல. பாத்தீங்களா, நீங்க தலையால தண்ணி குடிச்சாலும் நீங்க நினைச்ச காரியம் நடக்கல. ஆனா ரோஜா பாரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கமலேஷ் கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொன்னேன். ஸ்னேகா கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னா? அப்போ கமலேஷ் கல்யாணம் யார் கூட நடந்தது? இந்த கேள்வியை நீ முன்னாடியே கேட்டிருந்தா அம்மாவோட உபதேசம் வேஸ்டா போயிருக்காது. கமலேஷ்க்கு ஸ்வாதியோட கல்யாணம் நடந்துருச்சு. ஸ்வாதி யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்ல?
ரோஜா அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு பாரு. இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. கரெக்ட், அதே ஸ்வாதி தான் கமலேஷோட பழைய லவ்வர். அவங்க ஃபாரின்ல போயிட்டாங்க. கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம்ல. ஐயாக்கு காரியம் ஆகணும்னா பணத்தை கூட கல்லறையில இருந்து தோண்டி எடுத்து உட்கார வைப்போம். ஐயோ, இது அநியாயம், அக்கிரமம். அம்மா, சில பொண்டாட்டிங்க புருஷனுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கறாங்களே, அதை விட இது ஒண்ணு பெரிய அநியாயம் இல்லையே. நீங்க பண்ற காரியத்தை விட நான் செய்யறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. ஓஹோ, போன முறை ஸ்னேகா கல்யாணத்தை நிறுத்த ஓடி ஆடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இந்த முறை அது கூட அவசியம் இல்லாம போச்சு. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் போன் கால், அவ்வளவுதான். டோட்டல் கல்யாணத்தை நிறுத்திட்டோம் பாத்தியா. அப்போ ஸ்னேகா ரொம்ப பாவம். அவளுக்கு இருந்த ஒரே நங்கூரம் அந்த கமலேஷ். அவன் இப்ப கண்டுட்டு போயிட்டான். அவ இப்போ தத்தளிச்சிட்டு இருக்கா. உங்கள மாதிரி ஈவிரக்கம் இல்லாத ஆம்பளைய பாக்குறது ரொம்ப கஷ்டம்பா. ஏன் மகேஷ், எதை நினைச்சு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? ஸ்னேகா கல்யாணம் நின்னு போனதுனாலயா? ஸ்னேகா கல்யாணம் நின்னு போனதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, அவ கூட குடும்பம் நடத்தினா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? போங்களே, போய் அவ கூடவே குடும்பம் நடத்துங்களே. யார் வேணான்னு சொல்றா? ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? நீங்க ஸ்னேகா கூட வாழ்ந்துட்டு இருந்ததுனால தானே நான் விட்டு தொலைச்சு பேசாம ஒதுங்கி இருந்தேன். நீங்களா வழிய வந்து நான் ஸ்னேகாவை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க. அதை நம்பித்தானே உங்க அம்னீஷிய நாடகத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால நான் எழுந்தது என்ன? மாமா, ஆபீஸ் நிர்வாகம், இந்த சொத்து, இந்த வீட்ல இருந்த அமைதி, சந்தோஷம், பாசம் எல்லாத்தையும் நான் எழுந்துட்டேன். என்கிட்ட சொத்து இருந்தப்போ என்கிட்ட வந்தீங்க. இப்போ சொத்து ஸ்னேகா கிட்ட போன உடனே இப்ப ஸ்னேகா தேவைப்படுதா? போயிடுங்க மகேஷ், பிளீஸ். அவகிட்டே போயிடுங்க, என்ன விட்டுருங்க. ஏன் மகேஷ், நீங்க யாரை ஏமாத்திட்டு இருந்தீங்க? என்னையா? எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை மகேஷ், பிளீஸ். எல்லாத்தையும் எழுந்துட்டு நீங்க நல்லவரா இருந்திருந்தா உங்களுக்காக நான் எதை வேணாலும் தாங்கியிருப்பேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்தி இப்படி சாகடிக்கிறீங்களே. என்ன மனுஷன் நீங்க? என்ன புத்தி உங்களுக்கு? கடவுள் மனுஷன் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாரு. ஆனா அந்த மனுஷன் திருந்தலனா அவன் வாழறதுலயே அர்த்தம் இல்ல. இந்தாங்க காஃபி. அது என்னங்க, நான் எப்ப காஃபி கொண்டு வந்தாலும் நீங்க பேப்பர் படிச்சுட்டே இருக்கீங்க. நான் பேப்பர் படிக்கும் போது நீ காஃபி கொண்டு வர. என்ன கிண்டலா? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு. ஃபேனை துடைக்கலாம், காய்கறி வாங்கிட்டு வரலாம், தோச்ச துணியெல்லாம் மடிச்சு வைக்கலாம். வீட்ல மிக்ஸி ரொம்ப நாளா ரிப்பேரா இருக்கு, அது கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். வீட்ல கரண்ட் பில் கட்டவே இல்லை, அதையாவது கட்டிட்டு வந்திருக்கலாம். இத்தனை வேலையெல்லாம் விட்டுட்டு பேப்பர் படிச்சுட்டே இருக்கீங்க. இதெல்லாம் வேலைக்காரன் செய்யற வேலை. வீட்டுக்காரன் செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லு. வீட்டுக்காரர் செய்யறதுக்குன்னா நிறைய இருக்கே. சம்பளத்தை கொண்டு வந்து என் கை நிறைய கொடுக்கலாம். எனக்கு விதவிதமா பட்டுப்புடவெல்லாம் வாங்கி தரலாம். அப்புறம் லோன் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தரலாம். அப்புறம் கார் கூட வாங்கி தரலாம். நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய வேலை இருக்கு. இதுக்கு நான் வேலைக்காரனாவே இருந்துடலாம். ரொம்ப தான். வணக்கம் சார். வாங்க வக்கீல் சார், உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். நேத்தே வரேன்னு சொன்னீங்க. நேற்று பல்லு வலி சார். வணக்கம்மா. வாங்க சார், என்ன விஷயம்? எல்லாம் குட் நியூஸ் தாம்மா. உங்கள் பையன் சங்கர் அதான் ஜெயிலில் இருக்கானே. அவர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வராரு. என்னது? என் மக ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரானா? என்னங்க, என் பையன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரானா? ஏண்டி, இப்பதானே வக்கீல் சார் சொன்னாரு. அவருக்கு நீ என்ன எதிரொலியா? என் பையன் ரிலீஸ் ஆகி வரதுனால எனக்கு சந்தோஷத்துல கையும் உடல காலும் உடல. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? யாருகிட்டையும் போய் சொல்லாத, செருப்பாலே அடிப்பாங்க. ஏங்க இப்படி குதர்க்கமாவே பேசுறீங்க? என்ன உன் பையன் நாட்டுக்கு என்ன பெரிய தியாகம்டா ஜெயிலுக்கு போனா? பொம்பளை பொறுக்கி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு அவளை கெடுக்க போய் ஜெயில மாட்டிக்கினா சந்தோஷப்படுறாளாம் பெருசா. 14 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுமா. நான் வாதாடி 7 வருஷம் மாத்திருக்கேன். இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருக்கு. நன்னடத்திக்காக அவர் பேரை அப்ளை பண்ணி கவனிக்க வேண்டிய ஆட்களை கவனிச்சு நான் ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நன்றியாகவும் சொல்லலாம், தேங்க்ஸ் கூட சொல்லலாம், பணமாக கூட கொடுக்கலாம். ஃபீஸு அன்பளிப்புன்னு இப்படியும் கொடுக்கலாம். எவ்வளவு செலவாச்சு? 15,000 ரூபாமா. அப்படியா? என்னங்க, அவருக்கு ஒரு 20,000 எடுத்து கொடுங்க. என்னடி பெருசா ஆர்டர் போடுற?
என்னங்க நம்ம பையன் வராங்க. வர்றதுக்குள்ளேயே 20,000 ரூபாய் செலவு வைக்கிறான். அதை கவனி. ஏங்க நம்ம பையங்க. திரும்ப திரும்ப அதை சொல்லாத. அவன் என் பையன் இல்ல. அவனை எப்பயோ தலைமொழியாச்சு. அவன் உன் பையன். அப்படி சொல்லாதீங்க. நம்ம சொத்துக்கெல்லாம் வாரிசு அவன்தான். உங்களுக்கு கொல்லி போட போறவனும் அவன்தான். சொத்து கொல்லின்னு சொல்றியே தவிர அவன் வந்தா உங்க பிசினஸ் நல்லபடியா பாத்துப்பான், உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பான்னு சொல்றியா? நீ எப்படி சொல்லுவ? நீ தான் அவனோட அம்மா வச்ச. இப்ப என்ன நீங்க பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? பாவம் ஒரு கோர்ட்டுக்கு போகாம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. தண்டத்துக்கு 20,000 ரூபாய் செலவு. உங்களை யார் சார் அவனுக்கு 7 வருஷம் குறைக்க சொன்னது? பேசாம 14 வருஷம் உள்ள இருந்து தொலைய வேண்டியதானே. சும்மா புலம்பாதீங்க, கொடுங்க. ஆமா, உனக்கு என்ன? இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். இன்னைக்கு உங்க பையன் ரிலீஸ். ஜெயிலுக்கு வரீங்களா? எதுக்கு? அவனை என் பையனே இல்லைங்கிறேன். அவனை வரவேற்க என்ன கூப்பிடுறீங்களா? அப்பா எதுவும் கேட்கல சார். பையன் ரிலீஸ் ஆகிறப்ப அப்பா நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். எனக்கு நீங்க உதவி பண்றதா இருந்தா தயவு செய்து அவனை இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லுங்க. என்னங்க நீங்க? நான் வேணும்னா ஜெயிலுக்கு போறேங்கறியா? ஐயோ, வாசல் வரைக்கும் நான் பார்த்தேன். எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். நான் வரேம்மா. அவர் கிடக்குறாரு, நீங்க போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா. ஐயோ, என் பையன் வரா. யார் யாருக்கு எங்கெங்க அமையணுமோ அங்கதான் அமையும். இதுல நம்ம யார குறை சொல்றது? வாஸ்தவம் தான்க்கா. இந்த ஜென்மத்துல மறுபடியும் கமலேஷை சந்திக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு புயல் அடிச்சு வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. இந்தம்மா, நீ அதிர்ஷ்டசாலி பொண்ணு. கமலேஷ் தங்கமான பையன். அவனை நன்னா வச்சுக்கோ. என்ன அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னா இருமா. தீர்க்க சுமங்கலியா இருமா. சரி சரி, கமலேஷனுக்காக காத்துட்டு இருப்பாரு. நீ தனியா போயிடுவல்ல அக்கா? ஐயோ, பயங்கர ஃபாஸ்டா போறா. அம்மா, நல்ல காரியம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப ஏமா அப்படி அழுதுன்னு இருக்க? நீ வாழ வேண்டிய வாழ்க்கடி அவளுக்கு விட்டு கொடுத்துட்டிய. உனக்கும் கமலேஷ்க்கும் கல்யாணம் நடந்திருந்த என்ன சுவாதி? பால் கொண்டு போக மறந்துட்டேன். ஓ, இந்தா பாத்து பாத்து. நம்ம பேசினதெல்லாம் கேட்டுப்போடியவா? ஆமா, இது என்ன பெரிய ரகசியமா? ஊருக்கே தெரியும். நீ அழாதம்மா. இங்க பாரு, கமலேஷ் மாதிரி ஒரு நல்லவருக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கு நீ அந்த பெருமாளுக்கு தான் நன்றி சொல்லணும். உன் மனசு எனக்கு வரலையேடி. அம்மா ப்ளீஸ், நீ அழறது நிறுத்துமா. இங்க பாரு, எனக்கு மடியில படுக்கணும்னு ஆசையா இருக்கு. படுக்கட்டுமா? வாடி. என்னங்க, கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்கிறீங்களா? ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம், சொம்ப கொடு. என்னங்க? காலை கொஞ்சம் கிட்டவாவது நீட்டுறீங்களா? ஆசீர்வாதம் வாங்கணுங்க. தேங்க்ஸ். நல்லா இரு. எனக்கு இல்ல. அதுக்குள்ள என்ன அவசரம்?
ஏய் இல்லையா, நடந்ததெல்லாம் உண்மைதானான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சினிமா கிளைமாக்ஸ் மாதிரி நடந்துருச்சுல்ல? என்னங்க, உண்மையான காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இங்க பார் சுவாதி, நாம பிரியும் போது நான் இருந்த நிலைமை வேற, ஆனா இப்ப கமலேஷ் இருக்க நிலைமை வேற. அப்படி ஒண்ணும் எனக்கு எந்த பெரிய வித்தியாசமும் தெரியலையே. வித்தியாசம் இருக்கு. அப்ப நான் தனி ஆளு, ஒண்டி கட்ட. ஆனா இப்போ ஸ்னேகா, ராஜசேகர், காயத்ரி, வைதேகி மாமி, ஒரு குடும்பமே இருக்கு. எல்லாம் ரத்த சம்பந்தமான உறவுகளோ? இல்ல, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, சும்மாதான் கேட்டேன். உங்களுக்கு தங்கச்சி இருக்கிறதையே மறைச்சிட்டு என் கூட பழகுன ஆளாச்சே நீங்க, அதான் மத்த உறவுகளையும் மறைச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தானா உருவான சொந்தம், நானா போட்டுக்கிட்ட பந்தம். அப்படி ஏதாவது மறைக்கப்பட்ட உறவு யார் கூடயாவது இருந்தா நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேங்க. எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தான். என்னங்க அது? ஸ்னேகா இந்த வீட்டில் சுதந்திரமா இருக்கணும். ஸ்னேகாவோட சுதந்திரத்துக்கு உன்னால எந்த தடையும் வந்துடக்கூடாது. அவ கடைசி வரைக்கும் இந்த வீட்லயே இருக்கணும். அவ மனசு குளிர்றபடி நடந்துக்கணும். எங்களோட நட்பு ரொம்ப ஆழமானது. அது உனக்கு புகைச்சலை கலப்பி விட்டுறக்கூடாது. அவளை நீ புரிஞ்சுக்கணும். அவளுக்கு நம்மளை விட்டு வேற யாருமே இல்லை. பாவம் ஸ்னேகா ரொம்ப நல்லவ. முதல்ல அவளை விரட்டணும். என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? நம்மளை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாமா? என்னங்க, நம்ம வீட்ல கரண்ட் பில் நிறைய வரும் போல இருக்கே. Wow, you look so cute, darling. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, பல்லி. பல்லி. ஏய், என்ன பார்த்தா பல்லி மாதிரி தெரியுதா? ஐயோ, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். ஸ்னேகா, உண்மையை சொல்லிடுறேன். நான் வந்து கண்ணத்தை கிள்ளிட்டேன். ஐயோ, அவ பயந்து கத்திட்டான். என்னங்க இதெல்லாம் போய் அக்கா கிட்ட சொல்லுவாங்களா? ஏய், ஸ்னேகா மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் இந்த உலகத்திலே கிடையாது. எங்களுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. அப்படியா? எத்தனை நாளா? எத்தனை நாளா ஸ்னேகா? ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இருக்குமா? கமலேஷ், டிஃபன் ரெடியா? சாப்பிடலாமே? டிஃபன்லாம் ரெடியா தான் இருக்கு. வா, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, நீங்க 2 பேரும் ஜோடியா உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். நோ. ஸ்னேகா, நீ உட்கார்ந்து சாப்பிடுற, இவ தான் சர்வ் பண்றா. இது அவ வீடு, அவளுக்கு அந்த ஃபீலிங் வரணும்ல. நோ கமலேஷ், வா கமலேஷ் உட்காரு. ஐயோ, வா, நீ சர்வ் பண்ணு. என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா. ஸ்வாதி, எதுவா இருந்தாலும் சொல்லிடுமா. அது அவ ஃபர்ஸ்ட் டைம் புருஷனுக்காக சமைக்கிறாளா, அதனால எக்ஸாமினேஷன் ஹால்ல இருக்க மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், பயம், படபடப்பு, வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சரியா? ஆமா, நீங்க சாப்பிடுங்களே. இவ்வளவு காரம் இருக்கு. காரம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சட்னில இருந்தா ரொம்ப பிடிக்கும், வாழ்க்கையில இருந்தா பிடிக்காது. எழுத்தாளம் பொண்டாட்டி பின்றாபர் தத்துவம். கீப் இட் அப்மா. ஸ்னேகா, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? ஆமா. ஏன்?
இல்ல நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போறோம். நீயும் வாயேன். நான் வரல. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களே. அப்படியா? ஏன்? இல்ல வெளியில போறதுக்கு என்கிட்ட நல்ல Dress இல்ல. அதான். அதுக்காக தானே நம்ம ஷாப்பிங்கே போறோம். அப்புறம் நீ வரல எப்படி? அதான் உங்க ஸ்னேகா செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அவங்கள கூட்டிட்டு போங்க. ஓ வெரி குட். ஸ்னேகா எப்படி என் பொண்டாட்டி? நாங்க ராத்திரி பூரா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எப்படி உன்னை புரிஞ்சிட்டு இருக்கா பாரு. கமலேஷ் நான் வரல. ஏன்? என்னால நடக்க முடியறது இல்ல. சரி தூக்கிட்டு போறேன். 7வது மாசம் கமலேஷ். என்னால ஷாப்பிங் அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. நான் வந்தா உங்க ஜாலி மூடும் கெட்டுடும். 2 பேருமா சேர்ந்து சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்களே. நீ வராம சுவாதி எப்படி செலக்ட் பண்ணுவா? ரொம்ப நன்னா இருக்கு. புருஷனை இவ்ளோ நன்னா செலக்ட் பண்ணவளுக்கு புடவை செலக்ட் பண்ண தெரியாதா என்ன? ரொம்ப தேங்க்ஸ். சார் வர சொன்னீங்களா? ஆமாப்பா. என்ன விஷயம் சார்? ஒரு குட் நியூஸ். உன்னை விடுதலை பண்ணியாச்சு. சார் உண்மையாவா? ஆமாப்பா. மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு உன் வக்கீல் ஸ்பெஷல் பெட்டிஷன் கொடுத்தாரு. உன் நன்னடத்தை காரணமா உனக்கு விடுதலை. சார் என்னால நம்பவே முடியல சார். ஆல் தி பெஸ்ட். இனியாவது வெளியில போய் நல்லபடியா வாழப்பாரு. இனிமேல் ஜெயிலுக்கு வராத. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல ஒரு கையெழுத்து போடு. இது உன்னோட துணிமணி. இது உனக்கு சேர வேண்டிய பணம். வரேன் சார். வாங்க தம்பி. என் இனிய காலை வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க தம்பி. தமிழ்ல வரவேற்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தூய தமிழ்ல பேசுறது ரொம்ப பிடிக்குங்க. மதுரை தான் என்னுடைய சொந்த ஊர். அப்படியா? அதனால ஆங்கிலத்துல பேசுறத தவிர்த்து தமிழ்ல பேசுறதா என்னுடைய விருப்பம். உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பிடிச்சிருக்கோ பாருங்க தம்பி. வரமா வா. கமலேஷ் அதோ அந்த 3வது புடவை நல்லா இருக்குல்ல? அது பாருங்களே. அது நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கமலேஷ் பயந்துட்டியா? நீ கடைக்குள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் புடவை பார்த்து செலக்ட் பண்ணிட்டியா? அதனால தான் அப்படி சொன்னேன். சில பேர் கட்டு சோறெல்லாம் கட்டிட்டு வந்துடுறாங்க தெரியுமா? சீரியஸா ஜோக் தானே பண்ணீங்க? ஐயோ சத்தியமா ஜோக்கு தாம்மா. இங்க பார், புடவை மிடி மினி ஜீன்ஸ் ஸ்கர்ட் உனக்கு என்ன வேணுமோ போட்டு தாக்கு. கவலையே படாத. செலவை பத்தி யோசிக்காத. ஏன்னா என் பொண்டாட்டிய நான் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ்க்கு கூட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ இவ போற ஸ்பீட பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங்கே கடைசி டைம் ஆகிருவா போல இருக்க. இந்த கலர் ஓபன் பண்ணுங்க. அந்த கிரீன் அப்புறம் இது ரெண்டையும் பேக் பண்ணிடுங்க. சரியா? சரிங்க மேடம். சுவாதி இந்த புடவை எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. என் கலருக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். பரவாயில்லையே, பொண்டாட்டிக்கு நல்லா செலக்ட் பண்றீங்களே. ஹலோ மேடம், இது உனக்கு இல்ல ஸ்னேகாவுக்கு. இல்லடா, அவ நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கா, அவளுக்கு நம்ம ஒண்ணும் செய்யல. அதுக்கு தான். என்னங்க, நீங்க என்னதானே ஷாப்பிங் கூட்டிட்டு வந்தீங்க? எனக்குன்னு மட்டும் தானே வந்தீங்க? அதெல்லாம் வாஸ்தவம் தான் சுவாதி. ஆனா இந்த புடவையை பார்த்த உடனே அவளோட வெள்ளை கலருக்கும் இந்த புடவை கலருக்கும் சூப்பரா இருக்கும்னு தோணுச்சு. கட்டின பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு வேற எவ்வளவுக்கோ சேலை எடுக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கமலேஷ்? ஏய், இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு தெரியாம எடுத்தாதான் தப்பு. இந்த புடவை நீ தான் அவளுக்கு கொடுக்கவே போற. கொடு. இந்த புடவைக்கு பில் போட்டுருங்க. ஆமா, சில்ட்ரன்ஸ் செக்ஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சரி சரி, நீ புடவை செலக்ட் பண்ணிட்டு நான் காயத்ரிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, ஊருக்கே செலக்ட் பண்றீங்க, எனக்கு மட்டும் செலக்ட் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க? ஏய், நீ வீட்லயே என்கிட்ட என்ன சொன்ன?
புடவையை செலக்ட் பண்ணுறது என்னோட சாய்ஸ். அதில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொன்னல, அதுதான் சரியான முடிவு. நான் உன்னோட சாய்ஸில் தலையிட விரும்பல. அதுக்கப்புறம் புடவையில் ஆரணி ஆர்கன்ஸால கூட ஆணாதிக்கம் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் வரேன். அந்த கிளாஸ் எடு. செலக்ட் பண்ணு. இந்த கமலேஷ் சுத்த மோசம். ஏன் கூட வந்து இங்கேயும் அந்த ஸ்னேகா அவ குழந்தை இத பத்தியே நினைப்பு. அந்த அளவுக்கு அவ இவர் மனசை ஆக்கிரமிச்சிருக்கா. நோ, இது தப்பு. உடனடியா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இல்லைன்னா நாம நிம்மதியா வாழ முடியாது. ஸ்னேகாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். ஹலோ சங்கர். வாங்க வக்கீல் சார். எப்படி இருக்கீங்க? என்ன தனியாக வந்திருக்கீங்க? ரிசீவ் பண்ண அப்பா அம்மா யாரும் வரலையா? அப்பா உங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. அப்போ நான் வீட்டுக்கு போகிறதா வேணாமா? பார்த்து பக்கமாக நடந்துங்க. அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களை கெட்டியமாக பிடிச்சிங்க. இப்போ நான் வீட்டுக்கு போனால் நிச்சயமாக தகராறு நடக்கும். போகல, நாளைக்கே போகிறேன். சரி வாங்க போகலாம். எங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளில கொண்டு வந்திருக்கீங்க, பார்ட்டி என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சங்கர் சார். வாங்க போகலாம். பணம் நான் தரேன் சார், என்கிட்ட இருக்கு. வாங்க அண்ணா, வரேங்கண்ணா. நேரா பாருக்கு ஓட்டுப்பா. அழகா இருக்காளே காயத்ரி குட்டி. பவுடர் போடுறீ குழந்தைக்கு? எதுக்கு பவுடர்? ஓ, என்ன ஷாப்பிங்லாம் முடிஞ்சுதா? நீ வராதது ஒண்ணு மட்டும் தான் குறை ஸ்னேகா. ஏன் அவ எதுக்கு வரணும்? அதான் ஸ்வாதி அழகா செலக்ட் பண்றாளே, உன்னையே பிரமாதமா செலக்ட் பண்ணிருக்கா. இந்தாங்க, இது உங்களுக்கு. ஐயோ, எதுக்கு எனக்கெல்லாம்? நீங்க தான் ரொம்ப முக்கியம். உங்க மனசு எந்த காரணத்தை கொண்டும் வாடி போயிடக்கூடாதுன்னு கமலேஷ் சொன்னாரே. ஐயோ, என்ன கமலேஷ் இது? இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வச்சிருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஸ்னேகா. இங்க காட்டு, குட்டி தங்க வச்சிருக்கோம். டாய் குட்டி, இது உனக்கு. அது சரி, எல்லாருக்கும் வாங்கினதேள், இந்த மாமிக்கு வாங்கினதேளோ? ஐயோ, பாத்தியா, மாமியை மறந்துட்டோம். சேச்சா, சும்மா தமாஷுக்கு சொன்னேன். ஸ்னேகாவை கூட நீங்க வாங்கிட்டு வந்திருக்கவே வேண்டாம். எங்க விட்டாரு? எனக்கு கூட செலக்ட் பண்ணல. ஸ்னேகா ஸ்னேகான்னு ஒரே புலம்பல். நீ விளையாட்டுக்கு தானே இப்படி எல்லாம் சொல்ற? அவ சொல்றது நிஜம். ஆனா அவ சீரியஸாவே சொல்லல. நான் கொடுத்து வச்சோம் ஸ்னேகா. நம்மளோட புனிதமான நட்பை புரிஞ்சுக்கிட்ட பொண்டாட்டியா எனக்கு அமைஞ்சிருக்கா. ஸ்வாதி, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ எப்பவும் கமலேஷோட இதே அன்போடையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் இருக்கணும். உங்க விருப்பம் கட்டாயம் நடக்கும்க்கா. சரி, நீ என்ன புடவை வாங்கி வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஏய், கலர் ரொம்ப அழகா இருக்கு. உன் நிறத்துக்கு எடுப்பா இருக்கும். தேங்க்யூ. உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. சரி, நானும் அம்மாவும் குழந்தைய கூட்டிட்டு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். காயத்ரி குட்டி, வா 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 வா. வாடா. ஸ்னேகா, நீ தூக்காத, நான் எடுத்துக்கிறேன். டாடா. தேங்க்ஸ்மா. வரம்மா. போயிட்டு வந்துடுறோம். சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏ ஸ்னேகா, நான் கமலேஷ் கூட சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ தாண்டி போறேன். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு வேலை நீ வீட்டை விட்டு போறதுதான். ஒன்னு முதல்ல விரட்டுறேன்டி.